மாபெரும் தலைவர், உத்தம தலைவர், மாபெரும் இளைஞர்களுடைய எழுச்சி வீரன் நம்மளை அவர்களுடைய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய விஜயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகின்ற 10, 11 ஆகிய 2 தேதிகளில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைகளை அறிந்து தொண்டர்களையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து மக்களிடத்திலே கலந்துரையாடி 2 பொதுக்கூட்டங்களையும் அவர் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வருகை புரிகிறார். 10ஆம் தேதி வருகின்ற தலைவர் காலை ஊத்தங்கரையிலே, மதியம் பர்கூரிலே, அதற்கு பிறகு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணகிரியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் 11ஆம் தேதி காலை வியாழக்கிழமை வேப்பனப்பள்ளி சட்டமன்றத்தின் சார்பாக ராயக்கோட்டையிலே நடக்கின்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு தளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தளியிலே நடக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். அன்று மாலை இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு முத்தாப்பு வைக்கின்ற அளவிற்கு ஓசூர் நகரமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாவட்டத்திற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஓசூர் நகரிலே பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு ஜிஆர்டி சதுக்கத்திலே தொடங்கி ராம்நகர் மைதானத்திலே முடிந்து தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். வழிய நடுக மக்களை சந்திக்கின்ற தலைவர் தன்னுடைய மாபெரும் உரையை ராம்நகரிலே நடக்கின்ற கூட்டத்திலே முடித்து வைத்து புறப்படுகின்றார்கள். தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, எழுச்சி, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு, திராவிட இயக்கங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் முடிவு செய்து தலைவரை சந்திக்கின்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கின்ற போது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள், எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எல்லாம் மலைத்து போயிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க எங்கு சென்றாலும் இந்தியிலே ஆகட்டும் இங்கிலீஷில் ஆகட்டும் என்பது ஆபீஸ் மிஸ்டர் அண்ணாமலை, வேர் இஸ் த லயன் ஆஃப் டைகர் அண்ட் லயன் ஆஃப் தமிழ்நாடு என்றால் எல்லாரும் கேட்கிறார்கள். அப்படி ஒரு சிறந்த நல்ல குணங்களை வைத்திருக்கக்கூடிய மாவீரன் அண்ணாமலை அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருவது என்பது ரொம்ப நாளாக நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த தருணம். அந்த தருணம் 10, 11 ஆகிய 2 தேதிகளிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மாலை 6 மணிக்கு 10ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி பஸ் நிலையம் அருகிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல மறுநாள் மாலை ஓசூர் மாநகரிலே மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திற்கு தலைவர் வருகின்ற போதும் அதற்கு முன்பாக 1 கிலோமீட்டர் தூரம் முதற்கொண்டு அவர் நடந்து பொதுமக்களையும், மாணவர்களையும், தொழில் அதிபர்களையும், விவசாயிகளையும், விவசாய தொழிலாளர்களையும், பல்வேறு சமூக தலைவர்களையும், பல்வேறு அரசியல் இயக்க தலைவர்களையும் சந்தித்து உரையாடுகின்றார்கள். அவருடைய எண்ணங்களை, அவருடைய குறிக்கோள்களை, அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. அது போலவே இந்த மாவட்டத்திலும் நடக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கூட இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்தித்தாள்களிலே, உங்களுடைய டிவி சேனல்களிலே இதை நல்ல முறையிலே விளம்பரம் செய்து பாஜகவினுடைய தலைவர் வருகையை சிறப்புற செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போக பொதுமக்கள் மிக திரளாக வருகை பெறுகிறது. நேற்று ராத்திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாலுகாப்பட்டி சேலத்தில் ஒரு பெரிய பொறுப்பு. திடீர்னு தலைவர் சொல்கிறாரு, நைட்டு 12 மணிக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்கிறாரு, சேலம் அம்மாப்பேட்டை தாலுகாப்பட்டியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறார். உடனே கட்சிக்காரங்களாம் என்ன அது 24 மணி நேரம் கொடுக்கல பொதுக்கூட்டம்ன்றாங்க. பார்த்தா மக்கள் வெள்ளம் மழை மோதுகிறது. ஆக இயக்க நண்பர்களை எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி, பல்வேறு அரசியல் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி பொதுமக்கள் இன்றைக்கு சாரியாக ஆயிரக்கணக்கிலே அவருடைய பேச்சை கேட்பதற்காக, அவரை பார்த்து அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக மக்கள் முன்னெடுத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற போது ஆளுகின்ற கட்சிக்கு மிகப்பெரிய அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அதை பற்றி
கவலை இல்லை. ஆனால் 24 நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் தலைமையிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஐயா மோடியினுடைய கரங்களிலே சமர்ப்பிப்பதற்கான காரியங்களை தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நடக்கின்ற பொது தேர்தலிலே பிஜேபி ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்கான இந்த பணிகளை எல்லாம் தலைவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வரலாறிலே, பொதுவான அரசியல் வரலாறிலே காணாத ஒரு எழுச்சியாக மிகப்பெரிய இயக்கமாக பிஜேபி வளர்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இதையெல்லாம் பார்க்கின்ற போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள், தமிழகத்திலே இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நேரடியான மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு மிகப்பெரிய சிறப்பு சேர்க்கின்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் காலத்திற்கு முன்பும் அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மக்களும் பார்க்கிறார்கள், நீங்களும் பார்க்கிறீர்கள். ஆக மோடியினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய வேகமான சூறாவளி சுற்றுப்பயணம் 10, 11 ஆகிய தேதிகள் நடக்கின்ற போது, ஓசூர் மாநிலத்திற்கு வருகின்ற போதும், கிருஷ்ணகிரி மாநிலத்திற்கு வருகின்ற போதும் நீங்கள் உங்களுடைய சிறப்பான பணியை செய்து கொடுத்து நல்ல மக்களுக்கு சேர்க்கின்ற அளவில் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு முன்னதாகவே நான் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது